அடிப்படை தையல் பயிற்சி 3ஆம் நாள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம துணி கிளாத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம அட்டையில் அடித்தோம் இல்லையா, அதுவே நம்ம இப்போ துணி கிளாத்தில் எப்படி அடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து முயற்சி செஞ்சுனே இருந்தால் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரணும். நம்ம வந்து இப்போ கேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இப்படி தையலில் உள்ள போயிடலாம். நம்ம இங்கே பாருங்கள் வச்சுட்டு பாருங்கள், இது உள்ளே வந்து ஒரு டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ தான் கரெக்டாக அமர்ந்துச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி கேட்கணும். அப்போ தான் கரெக்டாக அமர்ந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே உள்ளே விட்டு நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். அதுவே பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட் கோடு நம்ம போட்டுருந்தோம் இல்லையா, அப்பா ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு. நம்ம இதை வந்து இப்போ துணி கிளாத்தில் அடித்து நம்ம ட்ரைனிங் எடுக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். துணி கிளாத்தில் அடிக்கலாம். இப்போ நம்ம பொறுமையாக அடித்தா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம போட்டு இருக்கோம் பார்த்தியா, அந்த லைன்லேயே நம்மளுக்கு வரணும். ஸ்ட்ரைட்டாக நம்ம அடிச்சிட்டோம். இப்போ பாஸ் ஷேப் வந்து அடிக்க போகிறோம். பாஸ் ஷேப் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். நம்ம அட்டையில் எடுத்து நம்ம ட்ரைனிங் பண்ணோம் இல்லையா, அதே தான் நம்ம அடிச்சுட்டே வரும். துணி கிளாத் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம காட்டன் கிளாத் எடுத்துக்கணும். நான் சொல்லத்துக்கு மறந்துட்டேன். நம்ம காட்டன் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் வேஸ்ட்டு தான் எடுத்துருக்கேன் காட்டன் கிளாத்தில். நீங்கள் உங்களால் எது முடியுமோ அதை எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்தோமா, அந்த மூளை திரும்பும் போதோ அந்த இடத்துல ஊசி குத்தி நிறுத்தணும். நம்ம நிறுத்திட்டு தான் நம்ம இப்படி திருப்பணும். அப்போ தான் அந்த பாஸ் ஷேப் அங்கே அக்யூரேட்டாக வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மூளை வரும்போது ஊசி குத்தி நிறுத்திட்டு தான் நான் குதிரையை தூக்கி விட்டுட்டு திருப்புறேன். பாருங்கள், அப்போ தான் அந்த பாஸ் ஷேப் கிடைக்கும். எந்த ஒரு நெக் பீஸில் இருந்தாலும் அந்த ட்ரெண்டிங் வரும்போதும் அந்த மூலையில் ஊசி குத்திட்டு நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம திருப்பினா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் இதை பண்ணும்போதும் திருப்பும் போதும் நான் ஊசி குத்தி நிறுத்திட்டு தான் திருப்புறேன். பாருங்கள், நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கிளாத்தோடு நிறுத்த 2-3 கிளாத்தை வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுக்கின்னு அந்த 2-3 கிளாத்தையும் நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக வந்துடும். நீங்கள் நேற்று அட்டையில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாவே உங்களுக்கு இப்போ ஈஸியாக தான் வரும். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம முடியலன்னு சொல்லிட்டு விட நம்ம தைக்க தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், எடுத்துடலாம். நம்ம எடுக்கும்போது மிஷினே இப்படி
பாருங்கள் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மூளையை பாருங்கள். இங்கே நிறுத்தி எடுத்தால் மட்டும்தான் எல்லா மூலையும் கரெக்டாக வரும். நம்ம நிறுத்தி எடுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டாச்சு. இங்கே நான் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரவுண்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த எல்லாமே அப்படியே ரவுண்ட் நம்ம வச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு நான் வந்து அட்டையில் போட்ட மாரி நான் உள்ளெல்லாம் ரவுண்டு போடல. ஏன்னா துணி கிளாத் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மட்டும் நீங்கள் போட்டு ட்ரைனிங் எடுங்க. அப்புறமேட்டுக்கு உள்ளே நம்ம ரவுண்டு போட்டு நம்ம அப்புறமேட்டுக்கு அது பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் முயற்சி செய்துகிட்டே இருங்க. நான் 4 பேருக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் 4 பேருக்கு சொல்லணுன்னா நீங்களும் அடிப்படையிலேருந்து கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் தான் நீங்களும் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லித்தர முடியும். அதனால் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயனடைங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கர்ச்சீஃப் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கர்ச்சீஃப் பிசுறு தெரியாமல் மடித்து எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த தையலெல்லாம் நீங்கள் நல்லா பழகிட்டு இருந்தால் தான் நம்ம அடுத்தது நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்ம கர்ச்சீஃப் அடிக்கிறத பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்து இதை நல்லா பழகிக்குங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.